ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஹீட் அண்ட் அதாவது ஜாம் 2020 கொஸ்டின் பேப்பர் தான் பண்ண போகிறோம். அதில் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் செக்ஷனில் நம்ம 38th கொஸ்டின்ஸ், அதாவது ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் அது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதோட கொஸ்டினை பார்த்துடலாம். சரிங்களா, உங்கள் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். அதாவது 1 mole of an ideal gas having specific heat ratio gamma of 1.6 is mixed with 1 mole of another ideal gas having specific heat ratio 1.4. சரிங்களா, இப்போ CV and CP are the molar specific heats. Molar specific heat capacities of the gas mixture at constant volume and pressure. சரிங்களா, சிவியும் சிபியும் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் கேஸ் மிக்சர். அந்த வேர்டை ரொம்ப கவனிங்க. கேஸோட மிக்சரோட வேல்யூ அதுதான் சிவி அண்ட் சிபி இந்த இடத்துல. சரியா, இப்போ ரெஸ்பெக்டிவ்லி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். அப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கொஸ்டினை படிங்க. சரிங்களா, நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் டினோட்ஸ் 3 யூனிவர்சல் டினோட்ஸ் த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, சரி, இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஐடியல் கேஸ் ஏ நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 மோல், அதுக்கு சிபி பை சிவி ரேஷியோ, அதாவது இது இங்கே பாருங்கள், சிபி பை சிவி ரேஷியோ ஆஃப் ஃபஸ்ட்டு கேஸ் 1.6. செகண்ட் கேஸ் பாருங்கள், செகண்ட் கேஸ் பி நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1ன்னு சொல்லிட்டாங்க. சிபி பை சிவி ரேஷியோ காமா பின்னு சொல்லிட்டாங்க. அது ஈக்குவல் டு 1.4. சரியா, சரி, இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இதுக்கான ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது 2 ஐடியல் கேஸு வித் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ். சரிங்களா, 2 ஸ்பெசிஃபிக் ஹீட் டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஐடியல் கேஸை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வச்சோன்னா, அதாவது இப்போ கேஸ் ஏக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ காமா வேறு ஒன்று இருக்குது, இங்கே காமா கேஸ் பிக்கு வேறு ஒன்று இருக்குது இல்லையா. இது மாதிரி 2 கேஸை மிக்ஸ் பண்ண விட்டோன்னா அந்த மிக்ஸ் பண்ண கேஸோட சிபி அண்ட் சிவி ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இப்போ கேள்வி. ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. சரிங்களா, அந்த ஃபார்முலாஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ 2 கேஸை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கேஸ் ஏ கேஸ் பி இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சிவி புது சிவி கிடைக்குது, மிக்சர். அந்த 2 கேஸும் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சரில் அந்த மிக்சரோட சிவி என்னென்னா இது தான். சரிங்களா, இந்த ஃபார்முலா நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இப்போது இங்கே NA நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் ஏ, NB நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் பி. ஸோ டிவைடட் பை NA ப்ளஸ் NB. சரியா, அதுக்கப்புறம் ஒரு ஐடியல் கேஸுக்கு எப்போவுமே இந்த ரிலேஷன் ட்ரூ. சரிங்களா, சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் எப்போவுமே ட்ரூ ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும். சரியா, சரி, இப்போது சிபி மிக்ஸு மைனஸ் சிவி மிக்ஸ் ஈக்குவல் டு ஆர். இதுவும் ஏன்னா 2 ஐடியல் கேஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்க போகிறதும் திரும்ப ஒரு ஐடியல் கேஸ் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் அங்கேயும் ட்ரூவாக தான் இருக்கும். சரியா, இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குது. சரி, இந்த ஃபார்முலாஸ் பார்த்தோம். அடுத்து சிபிக்கு பார்த்துடலாம். சிவி ஃபார்முலாவில் எப்படி இருக்கோ அதே போல் சிபி ஃபார்முலா. இங்கே சிவி இங்கே சிவி இருக்குது, இங்கே சிபி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா வி இருக்க இடத்துல பி போடணும். போட்டிங்கன்னா சிபியோட மிக்சர் ஃபார்ம்லாம் கிடச்சிரும். அது பாருங்கள், இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தாச்சு, இந்த ஃபார்முலா பார்த்தாச்சு, இந்த ஃபார்முலா பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எக்ஸாமில் போய் இதை டிரைவ் பண்ண முடியாது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா, இது என்னென்னா நம்மளுக்கு சிபி டிவைடட் பை சிவி ரேஷியோ காமான்னு தெரியும் இல்லையா. இப்போது இங்கே பாருங்கள், சிபி மிக்ஸ் divided by CV mix equal to gamma mix. ஸோ அப்படி இந்த பாருங்கள், காமா மிக்ஸும் காமா ஏ காமா பியும் ரிலேட் ஆன ஃபார்முலா தான் இது, ரிலேஷன் இது. சரியா,
ஸோ இந்த ரிலேஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த நீங்கள் ஃபார்முலாலாம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா. சரியா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், காமாவோட வேல்யூ என்ன? காமாவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். காமா மிக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு காமா ஏ காமா பிலாம் தெரியும், ஏபியும் தெரியும். நான் அந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணிடுறேன். அந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு இங்கே இருக்குது. சரியா? அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணனா எனக்கு இந்த ரிலேஷன் வருது. வந்ததுக்கப்புறம் அதை நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணி காமா மிக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வரேன் வெளியில். எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு ஃபைனலாக 1.48ன்னு கிடைக்குது காமா மிக்ஸு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, சிபி மிக்ஸ் டிவைடட் பை சிவி மிக்ஸ் ஈக்குவல் டு காமா மிக்ஸ்ன்னு. நம்ம காமா மிக்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சிபி மிக்ஸ் டிவைடட் பை சிவி மிக்ஸ்ன்னும் போது சிபி மிக்ஸை இங்கே கொண்டு போயிடுறேன். சிவி மிக்ஸை கொண்டு போயிட்டேன்னா இந்த ரிலேஷன் வருமா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், 2 கேஸை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஐடியல் கேஸ் கிடைக்கும். ஸோ ஐடியல் கேஸ் கிடைக்குதுன்னா அது வந்து சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர்ன்ற ரிலேஷனை ஃபாலோ பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக சிபி இருக்க இடத்துல நான் இந்த ரிலேஷனை போடுறேன். அதாவது 1.48 சிவி மிக்ஸ் மைனஸ் சிவி மிக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா 0.48 சிவி மிக்ஸ்ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு ஆர்னு கிடைக்கும். ஸோ சிவி மிக்ஸு இப்படி டிவைடட் பை 0.48 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2.083 ஆர்னு கிடைக்கும். சரியா? இப்போது நம்மளுக்கு வந்து சிவி மிக்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் கிடச்சிருச்சு. இப்போ சிபி மிக்ஸை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா, நீங்கள் இந்த வேல்யூவை கொண்டு போய் நேராக இந்த ரிலேஷனில் போடுங்க. இதை எடுத்துகிட்டு போய் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிபி மிக்ஸ் கிடச்சிரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர். சரி, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன்லாம் கரெக்டுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஆன்சரு? சிவி வந்து 2.083ன்னு கிடச்சிருக்கு. அங்கே வந்து 2.08ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 டெசிமல் பிளேசஸில் கரெக்டாக தான் இருக்குது. ஆன்சரில் கொடுத்துருக்கிறது வந்து சிவி மிக்ஸ் வந்து ஆன்சரில் கொடுத்துருக்க வேல்யூ வந்து 2.08 ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது வந்து 2.083 ஆர்னு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு டெசிமலில் தான் நம்ம வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இங்கே 0 இருக்கிற மாதிரி தானே கணக்கு. அதாவது முதல் 2வது 3வது டெசிமலில் தான் நம்மளுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். சரியா? அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. இந்த கொஸ்டின் வந்து மோர் தென் 1 ஆப்ஷன்ஸ் கரெக்டு உள்ள கொஸ்டின்னு. சரி, இப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிவி வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சியை பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிபி ஈக்குவல் டு 1.48 சிவின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு சிபி மிக்ஸ் என்ன கிடச்சிருக்கு, 3.083 ஆர்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த வேல்யூ அந்த வேல்யூ சேம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. சரியா? அதுக்கப்புறம் சிபி மைனஸ் சாரி நான் தப்பாக சொல்லியிருக்கேன். அதாவது ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், சிபி டிவைடட் பை சிவி ஈக்குவல் டு 1.48ன்னு சொன்னோமா. ஸோ இங்கேயும் அதானே கிடச்சிருக்கு. சிபி வந்து சிபி மிக்ஸ்ன்னு அவங்க கொஷினில் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நோட் படித்து பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க, கேஷியஸ் மிக்சர் தான் சிபியும் சிவி ரேஷியோன்னு சொல்லியிருந்தாங்க, சிவின்னும். ஸோ இது கரெக்டு, ஆப்ஷன் சி கரெக்டு. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ஆப்ஷன் பியும் பியை செக் பண்ணணும். இப்போ சி கரெக்டுனா ஆப்ஷன் டி வந்து தப்பு. சரிங்களா? சரி, ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொஸ்டின் இல்லை. ஸோ அதனால் நான் எழுதிடுறேன். டி ஆப்ஷன் வந்து 1.52 சிவின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஏன்னா கரெக்ட் ஆப்ஷன் வந்து 1.48. சரியா? ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி வந்து எப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிபி ஈக்குவல் டு 2.9 ஆர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு சிபி என்ன கிடச்சிருக்கு, 3.083ன்னு கிடச்சிருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3.083 கிடச்சிருக்கு, இங்கே வந்து 2.9 கிடச்சிருக்கு. இப்போது இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல வேல்யூஸில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டெசிமல்லே வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு நம்மளுக்கு. இங்கே வந்து 0.1 டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டெசிமல்லே. அதாவது நீங்கள்
2.9ல் இந்த பாருங்கள் 2.9 ப்ளஸ் 0.1 போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 3.0ன்னு கிடச்சிரும். அதாவது நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ கிடச்சிரும். அதாவது 0.1 டெசிமல்லே வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கனால நம்ம இது ரெண்டும் அப்ராக்சிமேட்டுன்னு எடுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பு. சரிங்களா? டெசிமலில் அப்ராக்சிமேட்டாக வராது. சரிங்களா? 3.083ன்னு வராது. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ சி கரெக்ட். சரியா? ஆப்ஷன் ஏயும் சியும் கரெக்ட். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இந்த கொஸ்டின் வந்து என்ட்ரோபி சம்மந்தப்பட்ட கொஸ்டின். உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொஸ்டின் வரும் பாருங்கள். A body at a temperature T is brought in contact with the reservoir at temperature 2T. சரியா? இப்போது அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? The thermal equilibrium is established at constant pressure. கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தெர்மல் ஈக்குவலிபிரியம் அட்டைன் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹீட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் த பாடிஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ரெண்டு பாடியோட ஹீட் கெப்பாசிட்டிஸும் வந்து சிபி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஏன்னா இங்கே ப்ராசஸே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் நடக்குது. தெர்மல் ஈக்குவலிபிரியம் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். சரிங்களா? சரி. டோட்டல் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த பாடி அண்ட் ரிசர்வாயர் இன் த யூனிட்ஸ் ஆஃப் சிபி. இந்த யூனிட்ஸ் ஆஃப் சிபி இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது கொஸ்டின் என்னென்னா இந்த பாருங்கள் பார்க்கலாம், இதோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இந்த பாருங்கள், பாடி ஒரு பாடி ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரெசர்வாயர் பின்னு வச்சுக்கோங்க. இப்போது ரெசர்வாயர்ன்றது என்னதுன்னா இந்த பாருங்கள், ரெசர்வாயர் இஸ் அ சோர்ஸ். இப்போது சூரியனுக்கு என்றைக்காவது டெம்பரேச்சர் மாறுமா? நம்மளுக்கு அர்த்தோட எனர்ஜி மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இது சன் தானே. சன்னுக்கு என்றைக்காவது எனர்ஜி டெம்பரேச்சர் மாறுதா? உடனே மாறிடுறது கிடையாது. அதுக்கு நிறைய லைட் இயர்ஸ் ஆகும் இல்லையா? அதில் உள்ள ஹைட்ரஜன் தீர்ந்து அதுக்கெலாம் வந்து டைம் ஆகும். ஸோ அதோட டெம்பரேச்சர் சன்னோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து சோர்ஸும் வந்து ஒரு இங்கே ரெசர்வாயர்ன்றதும் ஒரு சோர்ஸ் தான். எப்படி சன் வந்து அர்த்துக்கு சோர்ஸோ இங்கே ரெசர்வாயர் வந்து நம்மளுக்கு சோர்ஸு. ரெசர்வாயரோட டெம்பரேச்சர் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் டெம்பரேச்சர் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? சரி, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ரெசர்வாயர் வந்து டெம்பரேச்சர் 2Tயில் இருக்குதுன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. பாடி வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற பாடி, அந்த பாடிக்கு வந்து டெம்பரேச்சர் T இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டெம்பரேச்சர் இந்த பாடியோட மாஸ் என்னன்னு அவங்க கொடுக்கவே இல்லை. கரெக்டாக? மாஸ் என்னன்றது கொடுக்காதனால நம்ம வந்து என்ன எடுத்துக்கலான்னா, ஓகே, நம்ம வந்து மாஸ்ன்றது கொடுக்காதனால நம்ம வந்து 1 யூனிட்னு எடுத்துக்கிறோம். சரியா? மாஸ் வந்து 1 யூனிட்னு எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். ஜென்ரலாகவே இங்கே பாருங்கள், ஒரு ஹீட் டெம்பரேச்சர் வந்து T இங்கே இருக்குது, இங்கே 2T இருக்குது. T உள்ள பாடியை 2T கிட்ட கொண்டு வந்தோம்னா இதில் இருக்க ஹீட் இதுக்கு வருமா? இதுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குப்பா. ஸோ இதில் இருக்க ஹீட் இதுக்கு வரும் இல்லையா? ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இங்கே பாருங்கள், இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஹீட் வந்து கன்சர்வேட்டிவ், அந்த ஹீட் எனர்ஜி வந்து கன்சர்வேட்டிவ், அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கன்சர்வேட்டிவாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? இங்கே பாருங்கள், ஹீட் அப்சார்ப்டு ஈக்குவல் டு ஹீட் ரிஜெக்டட். இங்கே பாருங்கள், ஹீட் ரிஜெக்ட் ஆகுது இல்லையா? ரிசர்வாயர்லேருந்து ஹீட் வந்து அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தியாக போகுதுன்னு நினைக்காதீங்க, பொறுமையாக வாட்ச் பண்ணிங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதே ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஜாம்ஸில் நிறையா இருக்குது ஜாமில். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த ரெசர்வாயரை நான் பாடிக்கிட்ட கொண்டு வந்தேன்னா இங்கே வந்து அதிக டெம்பரேச்சர் இருக்கனால, இது கம்மி டெம்பரேச்சர் பாடியில் இருக்கனால ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் இருக்க ஹீட் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா எவ்வளோ? இப்போ பாருங்களேன், ஒரு டைம் T is equal to 0ல் நான் இந்த பாடியை வந்து ரிசர்வாயர் கிட்ட ஒட்டி வைக்கிறேன்னா இதில் இருக்க ஹீட் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ டெம்பரேச்சர் T is equal to 0 அப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பிக்கும். இப்போ T is equal to infinity. ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து இந்த பாடியை ரெண்டுத்தையும் ஒட்ட வச்சுட்டு நான் போய்ட்றேன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு ஒரு 10 நாள், இன்ஃபினிட்டின்றது வந்து ஒரு நம்பர் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப அது என்ன நம்பர்னாலும் இருக்கலாம்.
ஆனால் அது வந்து இன்ஃபினிட்டின்றது வந்து ஜென்ரலாகவே ஒரு நம்பர் கிடையாது. சரிங்களா? இது வந்து நீங்கள் பிகினிங்லேயே தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்ஃபினிட்டி இஸ் நாட் அ நம்பர். சரிங்களா? அது என்ன நம்பரானாலும் இருக்கலாம், 10 நாள், 20 நாள், 10,000 வருஷம், 20,000 வருஷம். ஸோ இன்ஃபினிட்டின்றது வந்து ரொம்ப நம்மளுக்கு தெரியாத ஒரு நம்பர். சரிங்களா? ஸோ நான் அந்த ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 பாடியும் ஒட்டி வச்சதை, இந்த 2 பாடியும் வந்து ஒரு ஈக்குவலிபிரமுக்கு வந்திருக்கும். சரியா? அதை தான் இவங்க வந்து கொஸ்டினில் வந்து தெர்மல் ஈக்குவலிபிரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது தெர்மல் ஈக்குவலிபிரம் அட்டைன் ஆகுது. ஸோ என்னென்னா இதில் இருக்க ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது இல்லையா, இஸ் ஈக்குவல் டு ஹீட் அப்சர்வ்டு. Heat rejected from the reservoir is equal to heat absorbed by body. Heat rejected by source. Sourceன்றது என்ன? இங்கே வந்து ரெசர்வாயர். ரெசர்வாயரோட டெம்பரேச்சர் வந்து மாறாது இல்லையா? சரி, இப்போ வந்து என்ட்ரோபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது? இவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லனா, டோட்டல் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த பாடி அண்ட் த ரெசர்வாயர் இன் த யூனிட்ஸ். Total change in entropy of the body and the reservoir என்ன அர்த்தம்? Sum of the change in entropy of the body. இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், total change in entropyன்றது வந்து change in entropy of the body plus change in entropy of the reservoir. இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் நம்மளுக்கு total change in entropy வந்து கிடைச்சிரும். சரி, இது எப்படி பண்ணுறது? ஜென்ரலாகவே சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து இதுதான். சரியா? இன்டகிரேஷன் ஆஃப் dq டிவைடட் பை t. சரியா? இப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த பாடி கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து mCp dt. ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது நம்மளுக்கு வந்து மாஸ் வந்து கொடுக்கல, ஸோ அதனால் 1 யூனிட்னு எடுத்துக்கிறோம். 1 யூனிட்னு எடுத்துக்கிட்டோன்னா dq இருக்க இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? cp dtன்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். dq இருக்க இடத்துல cp dtன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணால் இன்டெகிரேஷன் ஆஃப் dt பை t வந்து ln t. சரியா? இதை இன்டெகிரேட் பண்ணனா எனக்கு லிமிட்ஸ் வந்து t2 மைனஸ் t1 வரும். அதை நான் இது சால்வ் பண்ணனா நான் இப்படி எழுத முடியும். சரியா? இப்போது நம்மளுக்கு t2 என்னது? T2ன்றது டெம்பரேச்சர் ஆஃப் த, இந்த பாருங்கள், இங்கே T1ன்றது வந்து டெம்பரேச்சர் ஆஃப் பாடி, T2ன்றது வந்து டெம்பரேச்சர் ஆஃப் ரெசர்வாயர். ரெசர்வாயரோட டெம்பரேச்சர் வந்து 2T, இதோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து T. ஸோ இது போட்டோன்னா 2T டிவைடட் பை Tன்னு வரும். T கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ln 2ன்னு வரும். சரியா? இதோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். சரியா? இப்போது சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த ரெசர்வாயர். சரியா? இங்கே பாருங்கள், நான் என்ன சொன்னேன், டெம்பரேச்சர் ஆஃப் த ரெசர்வாயர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், என்ட்ரோபியோட ஃபார்முலா வந்து நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுதான் என்ட்ரோபியோட ஃபார்முலா. சாரி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் டெம்பரேச்சர் ஆஃப் த ரெசர்வாயர் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த ரெசர்வாயர் இல்லையா? ரெசர்வாயரோட டெம்பரேச்சர் வந்து T2. அந்த T2 வந்து ஈக்குவல் டு 2T இல்லையா? அது எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால அது வெளியில் எடுத்துடுறோம். ஆனால் டெம்பரேச்சர் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா? ஸோ அதனால் அதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து T1 மைனஸ் T2ன்னு கிடைக்கும். ஸோ T1 வந்து இங்கே T2 வந்து 2Tன்றனால ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து மைனஸ் 0.5 CPன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த ரெசர்வாயர் கிடச்சிருச்சு, சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த பாடி கிடச்சிருச்சு. பாடிக்கு வந்து CP ln 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சம் பண்ணிட்டேன். ln 2 ஈக்குவல் டு 0.693. சரியா? ஸோ இதை நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் வந்து இதுன்னு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு நியூமெரிக்கல் கொஸ்டின். நீங்கள் நியூமெரிக்கலாக வந்து ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல் பிளேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஆஃப்ன்றது எப்படின்னா, இங்கே எப்படின்னா இது வந்து CP இல்லையா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டெசிமல் பிளேசஸ், இது செகண்ட் டெசிமல் பிளேசஸ், இது தேர்ட் டெசிமல் பிளேசஸ். அவங்க வந்து 2 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 5ஆக இருந்தால் நம்ம வந்து இந்த இடத்துல +1 ஆட் பண்ணுவோம். இது வந்து லெஸர் தென் 5ஆக இருக்கனால நம்ம என்ன பண்ணோம்னா
இதை அப்படியே எழுதிடலாம். அதாவது 0.19 போட்டுடலாம். எதுவும் நீங்கள் வந்து 9ல் மேலே எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ 0. நீங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் சேவ் பண்ணும்போது 0.19 சிபி அப்படின்றத சேவ் பண்ணணும். இங்கே சிபி வந்து யூனிட், சரிங்களா, அவங்க கொடுத்த கொஸ்டின் படி. சரியா? நம்ம இது வரைக்கும் ஜாம் செக்ஷனில் 2020 கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் செக்ஷனில் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.